ஹாய்ங்க. உங்கள் ஆர்ட் ஜேர்னியை ஆக்ஸலரேட் பண்ணுமா? 5 வருஷத்தில் நடக்க வேண்டிய இம்ப்ரூவ்மெண்ட்டை நீங்கள் 2 வருஷத்தில் பார்க்கணுமா? அப்படின்னா நீங்கள் கற்றுக்க வேண்டியது 3 விஷயங்கங்க. ஒன்று டார்கெட், இன்னொன்று மெஷரபிள்ஸ், இன்னொன்று டைம்லைன். இந்த 3த்தையும் நம்ம ஆர்ட் ஜேர்னியில் எப்படி அப்ளை பண்ணலான்னா, உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு நல்ல லேண்ட்ஸ்கேப் ஆர்டிஸ்ட்னு வச்சுப்போம். நீங்கள் ஒரு 2 வருஷத்தில் போர்ட்ரேட் பெயிண்டிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அப்போது 2 வருஷங்கிறது உங்களோட டைம்லைன். போர்ட்ரேட் பெயிண்டிங் அப்படிங்கிறது உங்களோட டார்கெட். மெஷரபிள்ஸ்னால் என்னென்னா, ஒவ்வொரு 6 மாதத்துக்கும் ஒரு மைல் ஸ்டோனை செட் பண்ணுறது. ஃபஸ்ட்டு 6 மாதத்தில் நான் லூமிஸ் மெத்தட் படிப்பேன் அப்படிங்கிறது என்னோட மெஷரபிள் நம்பர் 1. ஃபேஸ் ஃபீச்சர்ஸ் பெர்ஸ்பெக்டிவை பொறுத்து எப்படி இருக்குது அப்படின்றது அடுத்த 6 மாதத்தில் படிப்பேன். அது 2வது மெஷரபிள். அடுத்த 6 மாதத்துக்கு நான் ஸ்கின் டோன்ஸை பற்றி ஸ்டடி பண்ணுவேன். அதாவது வார்ம் டோன்ஸ், கூல் டோன்ஸ், நியூட்ரல் டோன்ஸ், லைட் ஸ்கின் கலர், டார்க் ஸ்கின் கலர், மீடியம் ஸ்கின் கலர், இதை பற்றி ரிசர்ச் பண்ணுவேன், படிப்பேங்கிறது அடுத்த மைல்ஸ்டோன். இதை 3த்தையுமே இன்டகிரேட் பண்ணி அடுத்த 6 மாதத்துக்கு நான் போர்ட்ரேட் பெயிண்டிங் பண்ணுவேன். அது அடுத்த மைல்ஸ்டோன். ஒவ்வொரு 6 மாதத்துக்கும் நீங்கள் உங்களை உட்காந்து ரெவ்யூ பண்ணி உங்கள் டார்கெட்டை மிஸ் பண்ணாமல் நீங்கள் உங்களை புஷ் பண்ணிங்கன்னா 5 வருஷத்தில் பண்ண வேண்டிய வேலையை 2 வருஷத்துலேயே பண்ணிடலாங்க. நீங்கள் செல்ஃப் டாட் ஆர்டிஸ்ட், உங்களை ட்ரைவ் பண்ண வேறு யாரும் இல்லை, உங்களோட டிரைவிங் ஃபோர்ஸ் நீங்கள் மட்டும்தான். அப்படின்ற பட்சத்தில் இந்த டார்கெட்ஸ், மெஷரபிள்ஸ், டைம்லைன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ் ஆகுங்க. இது சீரியஸான ஆர்ட் ஒர்க்கில் இல்லாமல் ஹாபி ஆர்டிஸ்ட்டுமே பயன்படுத்தலாம். இந்த விஷயம் என்னோட மென்டார் எனக்கு கற்றுக் கொடுத்ததுங்க. மெஷர் பண்ணாத, ரெவ்யூ பண்ணாத எந்த விஷயத்துலையுமே ப்ராக்ரஸ் ரொம்ப ஸ்லோவாக இருக்குங்க. இந்த மாதிரி சில விஷயங்களை தான் என்னோட மென்டாரிங்கில் நீங்கள் கற்றுப்பீங்க. இது ஒரு நல்ல வாய்ப்பு. உங்கள் ஆர்ட் ஒர்க்கோட குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறது மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி சில விஷயங்களையும் நம்மளோட மென்டாரிங் செஷனில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன்.